ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் பார்க்கலாமா? ஸோ ஈவினிங் வந்து தங்கச்சிக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டேன், இன்னொரு சித்தி வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அங்கே இன்னொரு சித்தியும் அங்கே வந்திருந்தாங்க. ஸோ அந்த விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சித்தி அங்கே சித்தப்பா வந்து மளிகை கடை வச்சுருக்காங்க. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். சித்தி வந்துட்டு எங்களுக்கு சிக்கன் 65 பொரிச்சு கொடுத்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு டிவியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு புதிர் அந்த மாதிரி வச்சுட்டு அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். ஒவ்வொரு இதுவும் அது சூப்பராக இருந்தது, ஜாலியாக போச்சு. 1 ஹவர் அதிலே போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விளையாண்டுட்டு டிவி பார்த்துட்டே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கேக் வெட்டுறதுக்கு கேக்கு எல்லாமே சித்தி வாங்க போயிருந்தாங்க. சித்தி எனக்கு வந்து பூ வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஆஃப்டர் லாங் டேஸ் வந்து நான் பூ வைக்கிறேன். ஏன்னா பூ வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டாக அக்கா மேரேஜ் அப்போ வச்சதுன்னு நினைக்கிறேன். சில பேர்லாம் சொல்லுவாங்க, என்ன இந்த ட்ரெஸ்ஸுக்கு போய் பூ வைக்கிற அப்படிலாம் கேட்பாங்க. எனக்கு அதெல்லாம் இல்லை. நான் எந்த ட்ரெஸ் போட்டாலும் எப்போவுமே எனக்கு பூ வைக்க ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ரெஸ்க்கு பூ வைக்கக்கூடாது, இந்த ட்ரெஸ் தான் பூ வைக்கணும் அப்படிலாம் இல்லை. எனக்கு பூ கிடைச்சாலும் நான் அப்படியே வச்சுருவேன். எனக்கு பூ வைக்கிறது அவ்வளோ சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கு வந்துட்டு அதிகமாக வச்சுட்டு போனதில்லை. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது ஃபுல்லாக வச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் ஒர்க் போகும்போது கிடைக்கும்போது எப்போயும் வச்சுட்டு போயிடுவேன். ஸோ அதனால் எனக்கு பூனாலே ரொம்ப ரொம்ப இஷ்டம். சாரீ கட்டினா தான் பூ வைக்கணும், சுடிதார் போட்டால் தான் பூ வைக்கணும் அப்படிலாம் இல்லை. நான் எந்த ட்ரெஸ் போட்டாலுமே நான் பூ வச்சுருவேன். அதுக்கப்புறம் சித்தி வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா ஊர் சைடு வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். இந்த சேவு, மிச்சர், வறுவல் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே நல்லா இருக்காதுன்னு சொல்லலை, இங்கே விட அங்கே வந்து சூப்பராக இருக்கும். இந்த குடிசை தொழில் பண்ணுறவங்களாம் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அது கொடுத்துருந்தாங்க. அதுதான் சாப்பிட்டுட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு வந்து அதுக்கப்புறம் சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபுல்லாக மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா என்னை விட அவள் தான் சூப்பராக மேக்கப் பண்ணுவாள். மேக்கப் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டிலலாம் ஃபங்க்ஷன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் வருவாங்களா, அவங்க வந்து அந்த வீட்டை யாருக்காவது மேக்கப் பண்ணுறத அப்படியே அச்சு பசுறாமல் நின்று அவள் பார்த்துக்கிட்டே இருப்பாள். ஏன்னா அவளுக்கு அந்தளவுக்கு மேக்கப் பிடிக்கும். ஸோ அவளோடது வச்சு அவளுக்கு கொஞ்சம் பேஸ் நான் பண்ணிவிட்டேன். அப்புறம் பாப்பா வந்து ஐ மேக்கப்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அவளுக்கு ஐ ஷேடோ அந்த மாதிரி போட்டு, ஏன்னா எனக்கு 1 டே தான் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் சித்தியும் ஓகே சொல்லிட்டாங்க. அதனால் நாங்களும் அவளுக்கு பண்ணிவிட்டோம். ஸோ சித்தி வீட்டுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த பறக்கும் ட்ரெயின் தெரியும். அந்த பறக்குன்னா ஃப்ரிட்ஜில் போகிற ட்ரெயின் தெரியும். அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நின்று வெளியே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் சித்திக்கு வந்து நைட்டு எங்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு சிக்கன் ரைஸ் வேணும் அப்படின்னோமா. சித்தி வந்து கடையில் வாங்க வேணாம், வீட்டிலேயே செஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டிலே எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. வீட்டிலே செய்கிறாங்கன்னா வீட்டிலே அன்ஹெல்த்தியான சாஸு, அஜினோமோட்டோ எதுவுமே இல்லாமல் வீட்டில் நம்மளுக்கு அம்மா அப்பா எப்படி செஞ்சு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. ஆயில், அப்புறம் வெங்காயம், அப்புறம் இந்த முட்டைக்கோஸு, கேரட் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்கு உடச்சி ஊற்றி அதை கிண்டிடுச்சு. பெப்பர் பவுடரு, மிளகாய் பொடி அந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் பொரிச்சிட்டு சிக்கனை கட் பண்ணி போட்டாங்க. ஸோ இது கிண்டி நல்லா போட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாஸ்மதி அரிசியை வந்து தனியாக வேக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த அரிசியும் இதில் போட்டு கிளறிட்டு லாஸ்ட்டாக மல்லித்தலை கிண்டிட்டாங்க. ஸோ எங்களுக்கு நைட்டு அது உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எந்த சாஸுமே ஊற்றாமல் சூப்பராக கடையில் வாங்குற மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அதிகமாக கேர் எடுத்து வீட்டிலேயே இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷும் செஞ்சு கொடுக்குற ஆள் யாருன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ரெசிபி கேட்டு வச்சுட்டேன். ஏன்னா நான் அடிக்கடி செய்யும்போது சோயா சாஸ் அந்த மாதிரி போட்டு தான் செய்வேன். சித்தி வந்து அந்த சாஸ் எதுவுமே போடாமல் அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக செஞ்சுருந்தாங்க. ஸோ நானும் ரெசிபி கேட்டு வச்சுட்டேன். சரி அடிக்கடி நம்மளும் செய்யலான்ட்டு. நான் இருக்கிறதுலே பெரிய சோம்பேறி. நான் எப்படி இதை செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறமா பாப்பா கொஞ்சம் சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கேக் வெட்டணும். ஏன்னா நைட் ஆகிடுச்சா, ஸோ எல்லோரும் கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பாடை ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கேக் கட் பண்ணோம். நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே எனக்கு கேக் கட் பண்ணதுங்கிறது 12th அப்புறம் தான் நான் கேக்கே கட் பண்ணேன். அது வரைக்கும் சின்ன மிட்டாய் பாக்கெட் வாங்கிட்டு ஸ்கூல்லலாம் கொடுத்துட்டு டீச்சர்ஸ் கொடுத்துட்டு அந்த மாதிரி வந்துடுவேன். பெரியவங்கள்டெல்லாம் வீட்டில் பிளெஸிங் வாங்கிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அந்த மாதிரி வந்துட்டுருப்பேன். 12th அப்புறம் தான் நான் கேக் வெட்டினதே ஆரம்பிச்சிச்சு. 12th அப்புறம் சித்தி வீட்டில் ஃபஸ்ட் டைம் வெட்டினேன். அதுக்கப்புறம் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டினாங்க, ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டினாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு இந்த மாதிரி தான் போய்கிட்டு. ஸோ கேக் வெட்டினது என் லைஃப்பில் வந்து 12th அப்புறம் தான் நான் கேக்கே வெட்டினேன். இப்போ வந்துட்டு கேக் கட்டிங் வந்து ரொம்ப சாதாரணமாக எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். ஸோ ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் பாப்பாவுக்கும் கேக் மட்டும் கட் பண்ணி வீட்டில் எல்லோரும் கேக் கட் பண்ணி பக்கத்து வீட்டில் சாக்லேட் கொடுத்து கேக் கொடுத்து அந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ரொம்ப ஆடம்பரமாக தான் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சிம்பிளாக நம்மளுக்கு மகிழ்ச்சி, ஆனால் எல்லாேருக்கும் மகிழ்ச்சி தரணும் மாதிரி பண்ணி முடிச்சாச்சு.
ஸோ அவளுக்கு வந்து ட்ரெஸ் அன்றைக்கி ஒரு 3 ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க. எல்லாமே ரொம்ப கிராண்டாக இல்லாமல் நார்மலாக அடிக்கடி போடுற மாதிரி ட்ரெஸ் தான். ஸோ அதில் ஒன்று தான் இது. ஸோ கேக் கட் பண்ணிவிட்டு எல்லோரும் கிஃப்ட் கொடுத்தோம். பாப்பாவுக்கு கிஃப்ட் எல்லாமே பிரித்து பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டா. சித்தி வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. தம்பி வந்துட்டு அவளுக்கு ஏதோ கேம் அந்த விளாடுற மாதிரி ஏதோ வாங்கி கொடுத்துருந்தான். ஸோ அதுக்கப்புறம் கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு எல்லோரும் சாப்பிட போயிட்டோம். சாப்பாடு தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு சித்தி நான் சொல்லிட்டே இருந்தேன், சித்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் எப்போவுமே வரும்போது எனக்கு இதே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி புக் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அடிக்கடி இது சிக்கன் ரைஸ் சாப்பிட்டதே இல்லை. எப்போவாட்டு ஒரு டைம் தான் சாப்பிட்றோம். அதனால் பிரச்சனை இல்லை, சாப்பிடவே கூடாது தான். சரி எப்போவாட்டு ஒரு டைம் ஆசைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்ருந்தோம். ஸோ சாப்பிட்டுட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். ஏன்னா நைட் டைம் ஆயிடுச்சு, 9:30 ஆயிடுச்சு. நானும் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சித்தி வந்து எனக்கு வீட்டுக்கு கேக்கு அப்புறம் பூ வாங்கி கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரா எனக்கு மல்லிகைப்பூ வாங்கி கவரில் வச்சு கொடுத்துருந்தாங்க. அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ சண்டே எனக்கு உண்மையிலேயே சூப்பராக போச்சு. இல்லைனா வீட்டில் படுத்து நான் தூங்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அதுக்கு நீ வெளியில் போயிட்டு உண்மையிலே